கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 5 மாதங்கள் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த 6ஆம் மாதத்தையும் காணும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். ஆண்டவரை நாம் நன்றியோடு துதிக்க ஸ்தோத்திரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த 5 மாதங்கள் தேவன் நமக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய வாக்குத்தத்தமான வசனங்களை கொடுத்து வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வாதமாக அற்புதமாக தேவன் வழி நடத்தி வந்தார். ஒருவருமே கர்த்தர் எனக்கு நன்மை செய்யவில்லை என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் கர்த்தர் நன்மை செய்கிறவராக அவர் காணப்படுகிறார். ஆகவே இந்த 6ஆம் மாதத்திலும் தேவன் நமக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை இந்த மாதம் முழுவதும் நாம் தியானிக்க போகிறோம். நிச்சயமாகவே அவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அதிலே கடைசி பகுதி விதமாய் சொல்லுகிறது, நான் உங்களோடே இருக்கிறேன் என்று சொல்லி அங்கு கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லது உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது நம்முடைய சீடர்களை பார்த்து அப்படிதான் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்டதான வாக்குத்தத்தத்தை தான் கொடுத்திருக்கிறார். நான் உங்களோடே இருக்கிறேன் என்று சொல்லி அருமையாய் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன நன்மைகள், நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன ஆசீர்வாதங்கள் நடக்கும் என்பதை தான் நாம் இந்த மாதத்திலே ஒவ்வொரு வாரமும் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்திலே ஒரு பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது அதிலே 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கடைசி வார்த்தை கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் தியானித்து பார்க்கும் பொழுது அதில் உள்ள சம்பவங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அங்கு யோசபாத் என்கிற அந்த ராஜாவுக்கு விரோதமாக அங்கு பலவிதமான மக்கள் எழும்புகிறதை பார்க்கிறோம். யுத்தம் பண்ணும்படியாக எழும்பி வருகிறதை பார்க்கிறோம். அங்கு எல்லாருக்கும் மிகுந்த பயத்தோடு கூட காணப்படுகிற அந்த சூழ்நிலையிலே அங்கு 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவி அங்கு ஒரு லேவியன் மேல் இறங்கின பொழுது அந்த லேவியன் சொல்லுகிற வார்த்தை, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அங்கு அந்த மக்கள் மிகுந்த கலக்கத்தோடு பயத்தோடு காணப்படுகிற அந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு இறங்கி அவர்களை தைரியப்படுத்துகிறார். நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. இன்றைக்கு அனுதினமும் பலவிதமான போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம். நமக்கு விரோதமாக கூட்டம் கூடி நமக்கு விரோதமாக ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிற மக்கள் அதிகம். சத்துருவின் போராட்டம், மனிதர்கள் மூலமாக போராட்டம் அல்லது பலவிதமான யுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலும் அதை தான் நாம் பார்க்கிறோம். அங்குதான் ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இன்றைக்கும் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே, கலங்காதே. உனக்கு விரோதமாய் காணப்படுகிற இந்த காரியங்கள் என்னுடையதாய் இருக்கிறது. உனக்காக நான் வழக்காடுவேன், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களோடு கூட இருக்கிறார். எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை.
17ஆம் வசனத்திலும் அதே வார்த்தைகள் வருகிறது. நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்பும் பொழுது 22ஆம் வசனத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கே பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு கூட கர்த்தரை பாடி துதித்தார்கள். என்ன நடந்தது? அந்த பெரிய யுத்தத்திலே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். அவர்களுடைய உடைமைகளை எல்லாம் இவர்கள் கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அங்கு கர்த்தருக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ணி பெராக்கா என்று பெயரிட்டார்கள். அந்த இடத்திலே கர்த்தருக்கு துதி செலுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் கர்த்தர் அதே அற்புதத்தை செய்வார். உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரை நம்புங்கள், அவர் உங்களோடு இருக்கிறார். அவரை நீங்கள் துதிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியங்களும் அழிந்து போகும். நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல ஆண்டவரே, உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், அப்பா, நீர் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றின் நின்றும் அவர்களை விடுதலையாக்கி தப்புவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்து உடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே மகிழ்விப்பீராக, சந்தோஷப்படுத்துவீராக. ஆண்டவரே, உடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆமேன்.